இன்னும் 4 நாளில் மழை வரணும் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்துட்டு நாளைக்கு 4 தேதி தட்டி விட்டுரும்னதா? சரியா? மழையை பற்றி என்ன தம்பி, இந்தாலும் நம்ம சிங்காரம் வர்றாரு, கரைச்சி குடிச்சவரு, அவரை கரெக்டாக சொல்லிட்டு போறாரு. வாங்கண்ணே வாங்கண்ணே. என்ன என் பேரில் அடிபடுது? என்ன ரோடு என்ன பண்ணுறியா? உங்களை பார்த்து தான் உட்காந்துருக்கோம். உங்களுக்கு என்னப்பா நீங்கள் மிராசு எதுவும் பேசுவீங்க? என்ன நீங்க பாட்டு போறியா? டெய்லி ஒரு சிந்தனை சொல்லுவியா? ஆமா. என்ன சொல்ல போறியா சொல்லிட்டு போங்க. சிந்தனை சிங்காரன்ல சொல்லுங்கண்ணே, ஏதாச்சும் இன்னைக்கு என்ன கருத்து? என் வேலை எடுத்து என் கண்ணை ஊற்ற பார்க்குறீங்கள, நான் சொல்ல போவேன் சங்கடமாக இருக்கேன். அது சிந்தனை சிங்காரம் சொல்லும்பிய. இன்னைக்கு இலவசமாக அறிவிக்கிறாங்க தெரியுமா மக்கள்கிட்ட? அந்த இலவசத்தை கட் பண்ணாலே நாடு நல்லா இருக்கும். சொல்லலாமா அதை பற்றி? சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ இலவசம்னு சொல்லி மக்கள் தலையில் வரியை சுமத்தி அவங்களுக்கு இம்சையை கொடுக்குறத விட அந்த இலவசத்தை அறிவிக்காம இருந்தால் இந்த விலைவாசிலாம் ஏறாது. எப்படிங்கிறியா? இப்போது கரண்ட் பில் ஏற்றுறாங்க, பஸ்ஸு கட்டணம் ஏற்றுறாங்க, பத்திரப்பதிவு ஏற்றுறாங்க. அதையே இலவசத்தை கொடுக்காம இருந்தால் இந்த வரியில் ஏற்ற வேண்டியதில்லை. இலவசம் கொடுக்குறதுனால தான் அரசுக்கு வரி சுமை வருது, பணச்சுமை வருது. அந்த இலவசத்தை கட் பண்ணிட்டாங்களா அவங்க எல்லா வரியும் ஏற்ற வேண்டியது இல்லையே. அப்போ மக்கள் எப்போ மாதிரியே சுபிட்சமாக இருக்கலாம்ல. என்ன சொல்கிறது தம்பி? சிங்காரத்தண்ணா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். என்னென்னா வர்ற கவர்மெண்ட் எல்லாம் இந்த இலவசத்தை கொடுத்து மக்கள் மனப்பான்பு அந்த இலவசத்திலேயே போயிட்டு வரி ஏறத்தை எவன் கேட்குறான்? இலவசம் ஆகிறதுலாம் நினைக்கிறாங்க. எல்லா கவர்மெண்ட்டும் இதுதான் பண்ணுறாங்க. நம்ம ஒருத்தரை குறை சொல்லலை. என்ன அண்ணே நீ சொல்கிறது சரிதான். இப்போ இருக்க மக்கள் என்ன தெரியுமா பார்க்குது? பொங்கல் திருவிழா வரதுக்கு முன்னாடியே அரசாங்கம் என்னென்ன கொடுக்கும், இலவசமாக கொடுக்குதுன்னு சொல்லி டிவியில் போட்டு பார்க்குறீங்க. என்ன வரலையேன்னு. இந்த மக்கள் திருத்துறது ரொம்ப ஈஸி இல்லைண்ணே. எது நடக்குதோ அதுதான் நடக்கும். தம்பி, மக்கள் மேலே தப்பு கிடையாது. அரசாங்கம் தான், எந்த அரசாங்கம் வந்தாலும் இலவசத்தை ரத்து பண்ணணும். நீங்கள் சொல்லுங்க கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சா பார்த்தியா? கல்வியும் மருத்துவத்தையும் தவிர மற்ற எந்த இலவசமும் இல்லாமல் செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக வரி குறைஞ்சி போயிடும். என்ன அதுதான் நம்ம செய்யணும். கரெக்டு தானே? அதே தான். இலவசத்தை ரத்து பண்ணால் மக்களுக்கு வரி சுமை இல்லை. சிந்தனை செய் மனமே. அண்ணே சிந்தனை சிங்காரம் சொல்றது 100க்கு 100 உண்மை. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இலவசங்களை ரத்து செய்ய வேண்டும். இலவசங்கள் வேண்டாம் என மக்கள் மனநிலையும் மாற வேண்டும். எங்கள் வயக்காட்டு பசங்க சேனல் சார்பாக அனைத்து கட்சிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கின்றோம்.